கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் காலை முதல் தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகிறோம். மிக இனிமையான பாடல்களை நாம் பாடினோம். விதமாக தேவன் எப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே இடைப்படுகிறார். லட்சோப மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் ஒவ்வொருவராக தெரிந்து கொள்கிறார் என்பதற்கு நம்முடைய அன்பு சகோதரருடைய கொடுத்த சாட்சி, அவரை குறித்த ஒரு தேடுதல், அவரை குறித்த ஒரு வாஞ்சி, அவைகளெல்லாம் நிறைவேற்றி இந்த நாளிலே அவர் நம் மத்தியிலே இருக்கும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அதுதான் செய்தியாகவும் இருக்கப் போகிறது. இந்த சரீரத்தின் முப்பரிமாணங்களை நாம் மேஜை நேரத்தில் கேள்விப்பட்டோம். சாதாரணமாக உணவு என்றாலே இந்திய கலாச்சாரத்தின்படி எத்தனை சுவை இருக்கணும்? இருக்குது அத்தனை தான். 5 சுவை, அறுசுவை, 6 சுவை, 6 இல்லை அறுசுவை, 6 சுவை. அதுக்கு என்ன பேர்? அறுசுவை உணவு. ஆக கர்த்தர் நமக்கு ஆவியின் பிரகாரமாக கூட அந்த அறுசுவையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அது நீங்கள் விருந்திலே போனால் மாத்திரமில்லை, வீட்டிலே கூட சாதாரணமாக ஒரு உணவு நேரத்தில் என்ன இருக்க வேண்டும் என்கிறார்கள் என்றால் இந்த அறுசுவையும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கர்த்தர் அவ்விதமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் இந்த அறுசுவை கொடுத்து கொண்டே இருக்கிறார். சில காலங்களாக எனக்கு மிகுந்த மனதிலே பெரிய போராட்டம். இந்த யோசுவாவின் புத்தகத்தை எடுத்துவிட்டு அதில் கர்த்தர் மிக அற்புதமான ரகசியங்களை வைத்திருக்கிறார் என்பதையும் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் கோடானு கோடி மக்களை, லட்சம் மக்களை மிக எளிதாக பட்டய கருக்கிலே வெட்டினார் என்று கேட்டுக்கொண்டிருப்பதற்கு இங்கே இதை தியானிக்கும் பொழுதும் எனக்கு ஐ வாஸ் வெரி மச் டிஸ்டர்ப். ரொம்ப அதே பார்த்துட்டு இருக்கேன். உலகத்தில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராஃபாவுக்குள்ள குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க அழுதுங்க, எங்களை காப்பாற்றுங்க. நெத்தன்யாஹு சொல்கிறார், ஹமாஸை நான் முடிக்காமல் செய்ய போவதில்லை, நான் முடிக்க போகிறதில்லைன்னு சொல்லி. ஹமாஸில் டன்னல்ஸ், சுரங்கப்பாதைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது நேரம் எங்கே போதான்? அது எகிப்துக்கு தான் போகும். அதனால வேதத்தின் ஆரம்பத்திலே இருந்த ஊரின் பெயர்கள், என்னுடைய மூதாதர்கள், கர்த்தர் எதற்காக அவர்களை உண்டாக்கினாரோ அவர்களெல்லாம் இன்றைக்கு அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய ஒரு மனப்போராட்டமும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இதனால் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு அதே கதைகள் தான், ஆனால் சற்று லகுவான சிந்தனைக்கு நமக்கு சற்று ஓய்வு கொடுக்கிற ஒரு பழைய செய்தி தான் நமக்கு அனைவருக்கும் தெரியும். அதனுடைய செய்தினா எவ்விதமாக கர்த்தர் தமக்கு வேண்டியவர்களை தெரிந்தெடுத்துக் கொள்கிறார், எவ்விதமாக அவர் வரலாற்றை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை குறித்து நாம் இந்த நாளத்தில் நாம் பார்க்கலாம். அதில் நீங்கள் நம் அனைவருக்கும் தெரிஞ்சது ஆபிரகாம் எங்கேருந்து அழைத்தார் என்று போட்டிருக்காங்க. எங்கேருந்து அழைத்தாருன்னா எந்த நதிகளை? எந்த 2 நதி? அது யூப்ரட்டிஸ், டிகிரிஸ், 2 நதிகள். யூப்ரட்டிஸ் என்றது இன்றைக்கு அதை பற்றி பேசுகிறது. யூப்ரட்டிஸ் இன்றைக்கு வற்றி போயிடுச்சு. அந்த நதிகளுக்கு அப்பாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? விதவிதமான தெய்வங்கள். இப்போ நடந்து கொண்டு இருக்க போராட்டம் என்ன? சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், மெய்யான தெய்வனை யாரும் என்ன பண்ணக்கூடாது? வணங்கக்கூடாது. அதுக்கு எதிராக டூப்ளிகேட்ஸ். அங்கே வந்துட்டு மூன் காட்ஸ். நீங்கள் மெசபத்தோமியா, கல்தேயர்களை குறித்து நாம் தானியேலிலே படிக்கலாம். கல்தேயர்கள், அசீரியா, ஆக இதெல்லாம் எல்லாருமே இங்கேருந்து வந்தவங்க தான். ஆக அங்கேருந்து ஆபிரகாமை அழைத்து எனக்கென்று ஒரு ஜாதி உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பது தான் ஆதாமிலிருந்து கர்த்தர் போராடி கொண்டிருக்கிறார். பாவம் அவரால் முடியல இல்லை. எப்படிதான் இருந்தாலும் கிறிஸ்டவர் எப்படியாவது நான் பிடிச்சிடணும்னு நினைக்கிறார். என்ன பண்ணுறான்? தாத்தா என்னை விட மாட்டேன்டா, கொண்டு போய் எங்கேயோ நிறுத்திடலாம் இல்லை. எங்கேயோ இப்போ இன்றைக்கு இஸ்ரேவேலருடைய ஒரே நோக்கம், இஸ்ரேவேலருக்கு இல்லாத நோக்கம் உங்களுக்கு இருக்குமா? இல்லையா? அவங்களுக்கு தான் இருக்கணும். இஸ்ரேவேலுக்கு அவங்களுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க? இப்போ எப்படியாவது ஹமாஸ் ஆயிடுச்சிடணும், எப்படியாவது ராஃபாவை பிடிச்சிடணும், காசாவை பிடிச்சிடணும், அந்த டோமை உடைச்சிட்டு கோயில் கட்டிடணும். நேற்று ஜெகத் காஸ்பர் பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கு மனிதர்கள் தெய்வங்களை விற்கிறவர்களாக மாறி போனாங்க. இல்லை எல்லாரும் எந்த மதமாக இருந்தால் அவன் என்ன பண்ண எப்படியாவது
கடவுளை எப்படி விலை பேசி விற்கிறது, அல்லது தன்னைத்தானே எப்படி தெய்வமாக மாற்றிக்கொள்வது, இதுதான் சாத்தான் செய்கிறான். ஆக இன்றைக்கு மனிதன் கடவுள் வரலாறு முழுதும் போராடி கொண்டிருக்கும் பொழுது, ஆனால் அவருக்கென்று ஒரு கூட்டத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு தான் வருகிறார். அது இப்போ நீங்கள் பிரதர் சொன்ன மாதிரி அதில் ஒருத்தர் பிரதர், இப்போ அதில் ஒருத்தர் நான், அதில் ஒருத்தர் நீங்கள், we are all ஹேண்ட் பிக்டு. அந்த சில ப்ராடக்ட்ஸில் போடுவோம், மாம்பழம் மாஞ்சாரில் எல்லாமே ஹேண்ட் பிக்டுன்னுவோம், அல்லது சில ஏதோ ஹேண்ட் பிக்னா செலக்டட். அதில் ஆபிரகாமை வெளியே கொண்டாடுறாரு. ஆபிரகாமோட கதை தெரியும். அங்கே தப்பு நடந்த போது அங்கே 2 பிள்ளைகள் ஆகிட்டாங்க. அவங்க 2 பேர் தான் இன்றைக்கி சண்டை போட்டுருக்காங்க. அப்புறம் அவருக்கு 60 வயசுல வந்துட்டு ஈசாக்கு பிறக்கிறார். ஆபிரகாம் எத்தனை வயசுல ஈராக்கு பிறக்கிறார்? 100 வயசு. ஆபிரகாம் 100 வயசு இருக்கும்போது ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்குக்கு எத்தனை வயசு இருக்கும்பொழுது யாக்கோபும் ஏசாவும் பிறக்கிறார்? 60 வயசு. 40 வயசுக்கு கல்யாணம் ஆகுது. திருமணம் எப்போ ஆகுதுக்கு இவர் அவருக்காக அந்த வசந்த படிச்சிடலாம். ஆதியாகமம் 25:20 ஆதியாகமம் 25:20 ஆமாம். ஆனால் அவனுக்கு குழந்தை பிறகும்போது எத்தனை வயசு ஆகி போகுது? அவனுக்கு அவளுக்கு 60 வயசு ஆகி போகுது. சரி, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்போது ஆபிரகாம் ஈசாவுக்கு பெண்ணு பார்க்குறாங்க இல்லைங்களா? பெண்ணு பார்க்குறதுக்காக தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் நிறைய படித்த ஒரு அதிகமாக எந்த கல்யாணத்தை பண்ணிங்கன்னு என்ன தான் சொல்லுவாங்க, அந்த கதை தான் பேசுவாங்க. ஆபிரகாமுக்கு பெண்ணு பார்க்க போகிற கதை அல்லது நிச்சயதார்த்தத்தில் இதிலெல்லாம் கட்டாயம் இந்த கதை தான் பேசுவாங்க. அங்கே அவருடைய ஒரு ஊழியக்காரன் அவர் என்ன செய்கிறாரு, பெண்ணு பார்க்க போகிறார். பெண்ணு பார்க்க போகும்போது அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் கிடைக்கிறதுலாம் கஷ்டம் இல்லைங்களா? அவன் எத்தனை ஒட்டகம் கொண்டு போகிறான்? 10 ஒட்டகம். அது கூட அதில் இருக்குது 10ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானனுடைய ஒட்டகங்களை 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். அவன் 10 ஒட்டகங்களை கொண்டு போகிறான். இவன் அங்கிருந்து தான் வர வைக்கிறாரு கர்த்தர். இவன் திரும்ப திரும்ப சொல்கிறான், அங்கே என் பிள்ளைய கூட்டின்னு போயிட்டாதான், நான் அங்கேருந்து ஒரு பொண்ணை கொண்டு வாங்க. அது கொஞ்சம் விசித்திரமாக இல்லை. அது அங்கேருந்து தானே இவர் வர வச்சுட்டாரு. ஆனால் ஏன் அங்கே போய் பொண்ணு எடுக்கணும்? அங்கே போய் பொண்ணு எடுத்துன்னு வா, ஆனால் என் பிள்ளைன்னு என்ன பண்ண ஒரு நாளைக்கும் அங்கே கூட்டின்னு போகாமல் இவனும் போய் பொண்ணு எடுக்க போகிறான். போகும்பொழுது அங்கே 6ஆம் வசனம், என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கூட்டு போகாதபடிக்கு ஜாக்கிரதையாரின்னு. அப்புறம் மறுபடியும் கேட்குற, ஐயா அப்படி சரியாக பொண்ணு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? எது இருந்தாலும் சரி. 8ஆவது சொல்கிறாரு, அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான் சொல்கிறாரு. சத்தியம் பண்ணி கொடுக்குறான். அதன் பிறகு நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 24ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த எலியேசர் திரும்ப திரும்ப சொல்கிற வார்த்தை, என் எஜமான் எத்தனை சொல்கிறான் சொல்லி. அந்த 24 ஒரு அதிகாரம் தான் நீங்கள் வீட்டில் போய் படிக்கலாம். எத்தனை தடவை சொல்லலாம்? சாதாரணமாக சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. 20 தடவை சொல்கிறோம். வார்த்தை முதல் வார்த்தை என்ன சொல்கிறான்? 9ஆம் வசனம். தன் எஜமானாகிய 10ஆவது வசனம். படி. அங்கேயே 2 வந்துருச்சு. மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊழில் சேர்ந்து தண்ணிக்கு நிற்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வந்துட்டு நான் தான் பேசிட்டேன் சார். ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். தேவனுக்கென்று வைராக்கியமாக உண்மையாக உலகத்தில் ஒன்றையும் சேர்த்துக்காமல் ஒரு பிராண்டம் பண்ணிக்காமல் ஒரு சாமியல் கணேசன் ஒரு பிராமண ஊழியர் அவர் இதை குறித்து பேசும்போது தான் இந்த விளக்கங்கள்லாம் கொடுத்தார். அப்படி சில ஊழியக்காரர்கள் தேவனுக்கென்று வைராக்கியமாக வாழ்ந்துட்டு போனவங்களால தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. மற்றபடி பிழைப்புக்காக நடத்துறவர்கள் என்று நிறைய பேர் இருக்கிறாங்க. அது வேறு. அவங்களாலையும் வாழுது, அவங்களாலையும் சில மக்கள் வாழுறாங்க. ஆக ஒரு ஒட்டகம் எவ்வளோ தண்ணி கொடுக்கும்? அவர் சொன்ன கணக்கு ஒரு 20 குடமாக தண்ணி கொடுக்கும். ஒரு குடம் தண்ணி தான் எடுத்துங்களேன், 20 குடம் வேணும். 10 குடம் வச்சா 10 ஓட்டத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 100 குடம் தண்ணி ஊற்றணும். அந்த பெண் இங்கே தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கணும். அந்த பெண்ணு பார்க்கும்போது சாதாரணமாக அப்படியா இருப்பாவோ அதை பேசினே இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான், அவன் கடவுள்கிட்ட வழி விட்டுறான்.
இப்போ ஐயா சொன்ன மாதிரி நான் இந்த சமூகம் உனக்கு முன்பாக போகன்ற மாதிரி எல்லாத்துலேயும் சொல்கிறார். இப்போ நம்ம ஜோசுவாவின் புஸ்தகம் படிக்கும்பொழுது இவ்வளோ நடக்குதுன்னு பார்த்தா என்ன சொல்கிறேன், உனக்கு முன்பாக நான் போவேன். அப்போ எல்லா பாரதியும் யார் எடுத்துக்கிறார்? யோசுவா பண்ணுறா தப்பு அவர் எடுத்துக்கிறார். எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டாலும் நான் போகிறேன்டா உனக்கு முன்னாடி. அப்போது எல்லாத்துக்கும் இவர் என்ன பண்ண முதலே சொல்லிடுறான், எப்படி நான் அதை நான் அறிந்து கொள்ள என்பதற்கு தயவு செய்தலும் 13ஆம் வசனம் 24:13. இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே. இவனுக்கு நல்லா தெரியும், ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, அங்கே இவனுக்கு உறவினர் அங்கே இருக்கிறான்னு தெரியும், முறை பொண்ணு இருக்கிறான்னு தெரியும். ஆனால் இவன் நேரம் அங்கே போல, இவன் துறவண்டியில் நிற்கிறான். அது ஏன்னு கூட நமக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. ஏன் நேராக தெரியும், நேரம் அங்கே போயிருக்கலாம். போகாமைக்கு தேவனோட பேசலாம். பெண்கள் நிற்கிறா, என்ன பண்ணி நீ என்னை எப்படி வழி நடத்துங்க வருவார்களே. 14 நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் குடி என்றும் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்த்தை என்றும். அப்போ இவன் என்ன நினச்சிக்கிறான், கர்த்தர்கிட்ட கேட்குறான். கர்த்தர்கிட்ட ஒரு சேலஞ்ச் வைக்கிறது. அடிக்கடி நம்மளாம் செய்கிற வேலை இதெல்லாம் இல்லை. உன்னால் முடியுமா பாருங்க. என்ன பண்ண 2 வேலை செய்யணும். எனக்கு குடிக்கிறது எவ்வளோ தேவை? சும்மா ஒரு கைப்பிடி குடிச்சா போதும். அதுவும் எந்த பொண்ணும் பண்ணிவிடுவான். அதுவும் இங்கெல்லாம் இங்கே பண்ண மாட்டான். 2வது நம்ம ஊரில் பண்ணால் சண்டைக்கு வருவான். நான் பார்த்தா கிழமை மாதிரி இருக்கிறேன், என்கிட்ட தண்ணி கேட்குறேன் நீ, பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தால் கூட நம்ம சரி ஒரு முடக்கு தண்ணி குடிச்சிடலாம். 10 ஒட்டகத்துக்கு தண்ணி ஊற்றணுன்னுலாம் சொல்லும் பொழுது அவன் எவ்வளோ விசித்திரமான, சாதாரணமாக யாரும் செய்ய மாட்டாங்க, எந்த பொண்ணும் செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு என்ன வேலை இல்லையா, என் வீட்டுக்கே ஒரு குடம் தண்ணி எடுத்தும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, உனக்கு ஏதோ கேட்குற கொஞ்சோன்னு கொடுக்குறேன், 10 ஒட்டகத்துக்கு நான் எப்படி தண்ணி ஊற்றலான்னு யோசனை பண்ணோம். ஆனால் இவன் தேவத்தில் கேட்குறான், முடியாததை கேட்குறான். அப்போ ரெபேக்காள் நான் சரின்னு சொல்கிறான். அவள் எப்படி சொல்கிறா? அப்போ அவளுக்கு மாத்திரம் அந்த ஞானம் எப்படி வருது? அவன் என்னன்னு பார்க்குறான், அந்த ஒட்டகத்தெல்லாம் அவள் ஒட்டகமாக பார்க்குறான். 10 ஒட்டகத்தையா அவளுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சு போச்சு. அது புதர் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் அதை அனுபவத்திருக்கு. கர்த்தருடைய வழி நடத்துதல் வரும்போது இவன் இவ்வளோ கேட்டுக்கு போகிறானே, அவன் என்ன ஜெபம் பண்ணதான் நமக்கு போடல இல்லையா? அப்போது அவள் தைரியமாக சொல்லும்போது எனக்கு பட்டத்தை கேட்டால் அவள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கினா இவர் என்னுடைய ஊழியக்காரன், இந்த 10 ஒட்டகம் என் ஒட்டகம்டான்னு தெரியுது. அவள் என் ஒட்டகத்துக்கு நான் தண்ணி ஊற்றாம வேற யார் ஊற்றுவாங்க? நீங்கள் இது அப்படி பார்க்கணும்னா நீங்கள் ரெபேக்காவுடைய பர்சனாலிட்டி உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அந்தளவுக்கு தேவனுடைய சித்தத்தோடு கூட இணைந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை. இவன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. ஆபிரகாம் நேராக சொல்லிடுவான், நேராக அங்கே போட சொந்தக்கார வீட்டுக்கு பொண்ணு எடுத்துனுவான்னு சொல்லலாம். அவனும் அங்கே போய் பொண்ணு எடுத்துனான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். இவர் என்ன பண்ணுறாரு, நடக்கவே நடக்காத ஒன்று யோசனை பண்ணின்னு இவர் வர்றாரு எலியாஸ். அங்கே அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, நடக்கவே நடக்காத நான் செய்வேன், அவள் கண்களுக்கு நன்றாக தெரிகிறது இந்த 10 ஓட்டகம் யார் ஓட்டகம் தான், ஏன் ஓட்டம் கிடையாது, இவன் என்னுடைய ஊழியக்காரன் சொல்லி முடிச்சிட்டான், ஜெயிச்சிட்டான் முதல்ல. அப்புறம் எல்லாம் போட்டுக்கிட்டு சொல்கிறேன். 15ஆம் வசனம் யாரா வேற என்ன படிங்க, சின்ன கொஞ்சம் படிக்க ஒன்று. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காவுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தார். ஒரு ரெபேக்காளை சொல்றதுக்கு யோசிக்கலாம், படிக்கவே தெரியல உங்களுக்கெல்லாம். எவ்வளோ டீட்டெயில். இப்போ சிம்பிளாக சொல்லுங்க போல, ரெபேக்கா யாருப்பா? ஆபிரகாம் அதை முடிச்சுட்டு சொல்லிடு. இப்போ ரெபேக்கா யாரு? சகோதர பொண்ணு. சிம்பிளாக சொன்னீங்கன்னா பேத்தி அவனுக்கு. ஏங்க
இவனுக்கு அது பேர் என்ன? நாகோரின் மனைவி, நாகோரின் பிள்ளை பொண்ணுன்னு சொல்லாமா? இப்போ இவன் பெத்துவேல் யாரு? நாகோரின் மகன் இல்லையா? அது எழுதுறாரு, நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனா இருக்கிறன்னா நாகோரின் மகன் பெத்துவேலுக்கு பிறந்த. அப்போ ரெபெக்காள் யாரு? நாகோருக்கு பேத்தி. பெத்துவேலுடைய மகன் பேத்தி. அவ்வளோதான். சரியா அங்கே வரா. அவர் வந்தோடனே பார்க்குறான், இறக்குறா, குடிக்கிறான்னு சொல்கிறேன். இப்போ வந்து குடிக்க தரணுங்கன்னா இறக்கி வந்து கொடுக்குறா. 19ஆம் வசனம். முன்னாடி இப்போ யாரும் படிக்கலையே. ஜேடி 19 இல்லை, நீ கவனிக்கல தான். சரி படி ஜாய்ஸ் 19. இது எல்லாவற்றையும் அங்கே எலியேசர் யோசிக்கிறான். என்னுடைய பயணத்தை கர்த்தர் வாய்க்கு செய்தாரோ செய்யல நினச்சினா இருக்கிறான். வேலை நடக்குதுங்க தெரியும். அவள் மகிழ்ச்சியோடு கூட, நான் யாரோ ஒருவனுடைய ஒட்டகத்துக்கு, நான் என் வீட்டு ஒட்டகம், என் ஒட்டகம் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய சித்தத்தை எலியேசர் எந்த அளவுக்கு உடன் இருந்தாலும் அந்த அளவுக்கு அவளால் ஆகினாலே தான் அவர் இன்றைக்கு இந்த நம்ம 4000 வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு தாயாக இருக்கிறாள். சொல்லிட்டு பிடிச்சவொடனே இவன் என்ன பண்ணுறான், எல்லாம் பொண்ணுங்கன்னெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இப்போ 23ஆம் வசனம். நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் என் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். படி அப்படியே படி. அதற்கு அவள், நான் நாகோருடைய மில்கால் பெற்ற குமாரனாகிய மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னது. எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றாள். முதலாவதாக அவள் என்ன செய்கிறாள் என்றால், அவள் வந்து 10 ஒட்டகங்களுக்கு ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஒட்டகத்துக்கு 10 குடம் தண்ணினா 100 குடம் தண்ணி, 1 குடம் தண்ணி வச்சனால 10 குடம் தண்ணி செய்கிறாள். அதுக்கு ஒரே சிம்பிள் அவளை என்னன்னு சொல்லலாம், அவளுக்கு டிஃபைன் ரெபேக்கா ஒரு வார்த்தையில் என்னன்னு சொல்லலாம், ஹார்ட் ஒர்க்கிங் வுமன். she was industrious. இங்கே கேட்குறான், என் ஒட்டகெல்லாம் இருக்குன்னா தங்கணுன்னா என்ன சொல்கிறான், அதுக்கு எங்கள் வீட்டில் நிறைய வைக்கோல் இருக்குதுரா, தீவனம் இருக்குதுரா, போனால் அப்பா எடுத்துருவோம். ஏட்டி இதே ஒரு வேலை போய் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா 10 ஒட்டகத்தை அந்த வீட்டில் மாட்டின்னு. அப்போ இதுக்கு என்ன இந்த குவாலிட்டி என்ன சொல்கிறோம், ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லை. ஒரு பெண்ணுக்கு முதலாவது she was spiritual. She could understand the plan of God by looks. பார்க்கும்போதே தேவனுடைய சித்தத்தை அவளால் புரிந்து கொள்ள முடிகிறது. 2வதாக அவளால் உழைக்க முடிகிறது. 3வதாக தன் வீட்டை அவளால் திறந்து கொடுத்து அவருடைய அன்னைகளை உபசரிக்க முடிகிறது. அவள் போகிறான், எல்லாம் சொல்கிறான். அதன் பிறகு இதெல்லாம் நீ கணக்கு பட்டின வரலாம். இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. 27ஆம் வசனம் சொல்லுங்கள். 27 வசனம் இல்லை ஜேட் என் எஜமானாகிய அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா 19 20 இடத்துல திரும்ப 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 எஜமான் சொல்லுகிற ஒரு எலியேசர். சரிங்களா? சரி போனார், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது வீட்டில் போய் அவங்க சொல்கிறா. வீட்டில் அவர்களால் அந்த எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. ரெபேக்காள் சகோதரன் லாபான், அது அர்த்த கதை இல்லையா? லாபானுடைய வீட்டுக்கு போகிறது அர்த்த கதை. கேட்ட மாட்டில் அவன் துறவனில் ஓடி வந்து 31ஆம் வசனம். அப்பொழுது அவன் படிமா உள்ளே வாரும் நீர் வெளியே நிற்பானேன், வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆயத்தம் பண்ணி. அவர்களெல்லாம் கேட்டீர்கள், மற்ற தெய்வங்களை அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிற மக்கள், மூன் காட். அந்த மூன் காடு பேர் சின் என்று பேர். மற்ற உக்கிரங்கள் அதே மாதிரி தான் லாபான் உடையாரான். சொர்பங்களா அவனுடைய மகன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து எடுத்துகிட்டு வரான். ஆக அப்படிப்பட்ட என்ன சொல்கிறான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீர் உள்ளே வாரும் என்று சொல்லி கொண்டு அவர் அழைத்து கொண்டு போய் அங்கே சொல்லிவிட்டு அவர் கதையெல்லாம் சொல்கிறார். அவர் எல்லாம் சொன்ன பிறகு பெற்றால் கெட்டால் எல்லாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு வர. இதெல்லாம் பழைய நடந்த கதை தான். இவன் என்னென்ன நினச்சான்லாம் சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு கொடுத்தாரு. 48ஆம் வசனம்.
and I bowed my head ஆ and worshipped the Lord. And this is the Lord God of my master Abraham, who had led me in the way of truth, ம் to take the daughter of my master's brother for his son. ம் அப்போ பிரேம் எப்படிமா தமிழில்? தலை குனிந்து ஆ கர்த்தரை பணிந்து கொண்டு ம் நான் என் எஜமானுடைய ம் சகோதரன் குமாரத்தியை ம் அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். 7வது சொல்கிறேன், எஜமானாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். என்னென்ன பண்ணேன்லாம் சொல்கிறேன். யார் நீ யார் இன்னைக்கு நேராக கொண்டு வந்து கரையான இடத்துல எஜமானுடைய கொண்டாந்தியே இதுக்கு கர்த்தர் எப்படி நடத்தி கொண்டு வந்தாரா? நேர்வழியாக நடத்தி கொண்டு வந்த தேவனை ஆராதிக்கிறேன் சொல்லி 50ஆம் வசனம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் போலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதுதான் அவ யார் முதல்ல புரிஞ்சுக்கினா? ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கினா ராபேக்கா. இந்த காரியம் அது யார் அவ பார்த்த உடனே புரிஞ்சுக்கினா கர்த்தர் என்னமோ பண்றாரு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக நேரங்களிலே நம்மளால் விதமாக புரிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய தயவு. அவர் அனுமதித்தால் நான் அடிக்கடி சாலோட பேசுவேன், நீ சும்மா நீ அவர் அனுமதிச்சா நடக்க போகுது, அனுமதிக்கலாம் நடக்க. ஆக 2 பேரும் சொல்கிறாங்க, அவர் கொண்டு போயிடுறார். சரி எல்லாம் அழைத்து கொண்டு போன்னு சொல்கிறான். அவங்க சொல்லிட்டாங்க. சித்தங்கள்லாம் கொடுக்குறான். இரவு நேரத்தில் சாப்பிட்றாங்க, கொடுக்குறான். இவங்க தங்கன்னா டெய்லி என்ன பண்ணோம்? ஒரு கண்டுக்குட்டி, ஒரு ஆடு எல்லாம் அடிக்கணும் ராத்திரி இல்லையா? 55ஆம் வசனம். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாயிலும் பெண் எங்களோட இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானனிடத்திற்கு என்னை அனுப்பிவிட வேண்டும், போக என்னை அனுப்பிவிட வேண்டும், என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். ஊழியக்காரன் அங்கே இருக்கிறான். எஜமான் அவனை அனுப்பிச்சிருக்காரு. ஏதோ ஒரு இதில் வராது, நான் கலந்து கொண்டு விருந்தி சிறப்பித்து வந்தேங்கிற மாதிரி 10 நாள் இருந்தால் ஐயா நீங்களாக தான் என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு 10 நாள் ஜாலி. ஏன்னா எஜமானுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை யாரு கொடுக்குறான்? வேலைக்காரன் கொடுக்குறாங்க. வேற என்ன கிடைக்குமா? அது எஜமான் எங்கேயோ இருக்கிறாரு. ஆனால் இப்போ இந்த அந்த மரியாதையில யாரு கிடைக்குது? வேலைக்காரன் கிடைக்குது. இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் அப்படி தான் நடக்குது இல்லையா? எஜமானு கொடுக்க வேண்டிய மரியாதையில் எங்கே கொடுத்துட்றான்? வேலைக்காரனை கொடுத்துறான். வேலைக்காரன் என்ன பண்ணுறான்? அப்பா 10 நாள்ரா டெய்லி, இன்னைக்கு என்ன மெனு, நாளைக்கு என்ன மெனு இருக்கு, அதுக்கு என்னங்க 10 நாள் தானேங்க இருந்து சாப்பிட்டு கொண்டு நாங்கள் என்று அது ரொம்ப அழகாக அவர் சொல்கிறான். இது எஜமாங்க காத்துனர் போனக்காக கர்த்தர் காரியத்தை நான் என்ன கிளம்புடுறா ஒன்றுமே இல்லை. இப்போ அது அவங்க என்ன பண்ணாங்கன்ற பாருங்க. நீங்கள் 54ஆம் வசனம் அதே மாதிரி தான் நீங்கள் 10 நாளுக்கு கணக்கு போட்டுக்கணும். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தாங்கினார்கள். அப்போ என்ன செய்யுது? 10 நாளுக்கு அந்த அதே விருது தான் அவருக்கு. டெய்லி ஒரு ஆடோ மாடோ கோழி ஏதோ தான் நடந்திருக்கும். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? இல்லை இருப்பான் பொண்ணு பாருங்க அதுக்கு மேலே இருக்கிற. அதுதான் சொல்கிறான், அந்த பொண்ணுக்கு பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு கர்த்தரே ஆள் அனுப்பிச்சிட்டாரு. என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இக்கட்டு பிரதர்சனம் என் சமூகம் உனக்கு முன்னாடி போனால் நீங்கள் என்ன கேட்டு நினச்சின்னுக்கிறீங்களா? கரெக்டாக என்ன ஆனதுங்க? அப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சுனா அவர் வேலையை ஆரம்பிச்சார். அவர் முடிச்சிட்டார், கொடுத்துட்டார், ரைட்டு நினச்சின்னா கரெக்டாக அந்த வேலை அவர் உங்களுக்காக தான் செஞ்சுருப்பார். அந்த ஞானத்தை ரெபேக்கா பெற்று இருக்கிறார். ஆரம்பத்திலே புரிஞ்சுட்டேன், இது எல்லாம் யார் ஓட்டுக்கம் தான்? என் ஓட்டுக்கம் தான். என் கர்த்தர் என்னக்கா அனுப்பிச்சிட்டாரு, கிளம்பிட்டா. இப்போ கேட்குற அப்போ அவள் டிலே பண்ணுவாளா? சரிப்பா நீங்கள் வேணால் முன்னாடி போங்க. எப்படி போனோம் வழி? அப்படி தானே போனோம். நாங்கள் பின்னாடி எடுத்தாந்து நாங்கள் விட்றோம்ப்பா, நாங்களும் கூட வரோம். ஒன்றுகிட்ட கூட்டுக்க வராங்க. 58 ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். ஒரே வார்த்தை. எப்படிப்பா திடீர்னு உடனே நான் போயிடுறது சொல்லலாம் இல்லையா? அவளுக்கு யார் தெரியும்? ரேசர் தெரியுமா? த ப்ரிப்பேர்ட்னஸ். உடனே சொல்கிறேன், இல்லை நான் போகிறேன் சொல்லிட்டு இதெல்லாம் நான் சொல்கிறது அந்த 2 விஷயங்கள் தான் சாமுவேல் கணேஷ் சொன்னார். அவர் ஷி வாஸ் ஸோ இண்டஸ்ட்ரியஸ். அவர் சொன்னது 20 குடம் தண்ணி குடிக்கும் ஒரு ஒட்டகம். 200 குடம் தண்ணின்னா இந்த மாதிரி சேர்ந்துருதில்ல, பட்டன் போட்டால் தண்ணி ஊற்றுறதில்ல. கீழே இறங்கி போய் ஏறி எடுத்தாங்க.
ஸோ இண்டஸ்ட்ரியஸ். அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி, வீட்டில் தன்னுடைய வரவுகளை விருந்தாளியாக ஏற்றுக்கொள்கிற ஒரு பெரிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்ண போட்டுட்டாங்க, 63. ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஒட்டகங்களே வர காணுகிறான். இப்போ எலியேசர் வந்து நிற்கிறான், ஒட்டகம் வருது. அதெல்லாம் வனாந்திரங்கள் தான். அது ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கிறாள். நோக்கின பிறகு அங்கே பார்த்துக்கிறாங்க. அப்போது 65. ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அப்போ என்ன சொல்கிறான், அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன். அது சரியாது, எலியாசர் சொன்னது சரியாக. இது யாரோ நம்மள சாலமோன் யாரோ தான் பேசணும். அவர்தான் என் எஜமான். சரியாது. இவ்வளோ நேரம் 19 தடவை அவர் எஜமான் சொல்கிறான் ஆபிரகாம். இப்போ இவர் என்னன்னு சொல்லியிருக்கலாம், எஜமானுடைய மகன் தான் சொல்லணும். இவன் என்ன சொல்கிறான், எனக்கு எஜமான் சொன்ன பிறகு அதை படிச்சு முடியும். எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். இதுதான் முக்காடிட்டு. அங்கிள் இதை படிக்கும் போது எனக்கு அங்கிள் எட்வின் சாமியல் அங்கிள் சொன்னார், போயினே இருப்பாங்களாம். அந்த ஜெகோஷமாவோட சந்த சர்ச்சு லேனு, சர்ச்சு அங்கே இருக்குது. இந்த லேனில் திரும்பும்போது என்ன பண்ணுவாங்களாம், முக்காடு போட்டுக்குவான். அவங்க எஜமான் அங்கே பார்க்குறா, ஒட்டகத்துட்டு அறிக்கிட்டா. அப்போ சொன்னார், அது யார், அது ஈசாக்கு யார், மணவாளன். அவ யாருவா, மணவாட்டியை கொண்டு வந்த ஒட்டகம் என்னது, ப்ராப்பர்ட்டியில். அதுதான் சபை. அவர் தான் சொன்னார், சபையோட வேலை என்ன, மணவாளர்கிட்ட கொண்டு போய் முடித்த பிறகு சபைக்கு அங்கே என்ன இருக்குதுங்க, அங்கே வேலை கிடையாது. அவர் தன் ஒட்டகத்தை விட்டு அதுதான் இன்னைக்கு காலை கூட நான் பார்த்தேன். நான் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிடுறாரு அவர் சொன்னார். அது வரைக்கும் தான் நான் இப்போ நீ கோயில் ஒன்று கட்டடத்தை பார்க்குறான், இல்லை கூட்டத்தை பார்க்குறான். அவன் என்ன பண்ணுறாவா, அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒட்டகம் எட்டாந்துச்சு என்ன சேர்ந்தாச்சு. யுவர் அல்டிமேட் எய்ம் இஸ் டு மீட் யுவர் வாஸ், இல்லை யுவர் குரூம். உன் மணவாளரை சந்திப்பதற்கு தான் இதனுடைய வேலை. மணவாளை சந்திச்சாச்சு, அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி விட்டாள். அவன் அங்கே முக்காட்டிட்டு கொண்டாள் என்பது. அதனால் இந்த வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற இது எல்லா சபைகளும் புரிந்து கொண்டாலே அவர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறார். அதே மாதிரி எங்கே நம்ம அந்த அன்றைக்கி பார்த்தோம், எங்கே நான் தேவனை ஆராதிப்பது. இப்போ பிரதர் சொன்னார் பாருங்க, அங்கெல்லாம் போனீங்கன்னா இதை பண்ணுறான், அதை பண்ணுறான், மூடிடுறான், ஸ்க்ரீனு போடுறான். நத்திங் பிட்வீன் யூ அண்ட் காட். தேர் இஸ் நோ பிளேஸ் இஸ் ரிக்வயர்ட். அங்கே சபை தேவைப்படல. அதை தான் யார் சொல்கிறது, ஜாஷுவா சொல்கிறான், எல்லாரும் சொல்கிறான். 2 பெரிய டேஞ்சர் இருக்குதுங்க. அந்த இடத்துல விட்டு அந்த இடத்துல ஒரு தெய்வங்கள் இருக்குது, நீ போய் சேர்ந்துருக்கிற இடத்துல தெய்வங்கள் இருக்குது. யோசுவாவின் புஸ்தகம் யோசுவா 300, யோசுவா 24. எடுத்துட்டிங்களா? ஜீப்ரோ படிக்கணும். 14 and 15th verses. யோசுவா 24, 14, 15. போதும். தி அல்டிமேட் எய்ம் ஆஃப் அ சர்ச், நம்முடைய வாழ்க்கையின் மையாந்திர நோக்கம் என்ன, இந்த வரலாற்றின் முக்கியமான நோக்கம் என்ன. இஸ்ரவேல் மக்கள் இன்றைக்கு தேவனுடைய அவரை ஆராதிக்கிறதுக்கான ஒரு கூட்டத்தை ரெடி பண்ண. அவன் என்ன சொல்லுகிறேன், நான் அமாவாசை அழிக்காம நான் ஓய மாட்டேன்னு தான் சொன்னேன். தி அல்டிமேட், அவனுடைய இன்டென்ஷன் இஸ் கான்.
அவருடைய நோக்கம் மாறி போச்சு. கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ என்னை ஆராதிக்க வேண்டும், அதானே, வேற எதுனா இருக்கா? சொல்லிட்டு தான் சொல்றாரு 14, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டார். இதுதான் இன்னைக்கு நடக்குதுங்க. கர்த்தரை சேவிக்கிறதுக்கு சபைக்கும் போறது கிடையாது, கட்டடத்துக்கும் போறது கிடையாது. சபை எங்க வேணா இருக்கலாம், தெருவில் இருக்கலாம், தெருவில் உட்காந்து ஆடலாம், எது வேணா, அது சபை. கட்டடத்துக்கு இல்லைங்க. நான் வந்துட்டுங்க நிறைய பேர் போயிருக்கேன். நான் செங்கல்பட்டு சர்ச்சுங்க, செங்கல்பட்டு தான் போவேன், அந்த கட்டடத்துக்கு தான் போவேன். கத்தீட்ரல் நான் ராயப்பேட்டைக்கு தான் போவேன். அது சொல்கிறது கட்டடம் தேவை விட நீ தாண்டா கட்டடம். சபை என்பதுக்காக சொல்லி நான் எங்கே 2-3 பேர் சபை. ஆக அல்டிமேட் டைம் என்ன, நீ என்னை சொல்கிறார் அவர், நீங்கள் கர்த்தரை செய்வீங்கப்பா, ஆகாத போனால் பின்ன யாரை செய்வீங்க தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? டேஞ்சர். நதிக்கு அப்புறத்திலே ஆபிரகாமுடைய முற்பிதாக்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே வந்து அந்த தெய்வத்தை நீ ஆராதிக்க போறியா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடியிருப்பாகிய இப்போ இங்கே கொண்டாந்து விட்டுருக்கோம் பாருங்க, எமோரியன் தேசம், கானான் தேசம். இங்கே உனக்கு டேஞ்சர் இருக்கு. தட் இஸ் டேஞ்சர் தேர் அண்ட் தட் இஸ் தேர். யூ ஹேவ் டு பி தேர் இன் பிட்வீன். உலகத்தின் வரலாறு 6000 வருடம் உனக்கு இருக்கிறது. அது சபைகளின் மூலமாக வரலாம், மற்ற மதங்களின் மூலமாக வரலாம், உன் சொந்த சிந்தனையினால வரலாம், உலகத்தின் பாவங்களினாலே வரலாம். நீ எதை சூஸ் பண்ணிக்க போற? The only work in you in the world, வாழ்க்கை என்னது? மெய்யான தேவனாகி என்னை நீ ஆராதிக்க வேண்டும். அதுதான் சொல்றேன். சரிங்களா? ஆகலா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அதனால கர்த்தர் வந்துட்டு the only ultimate வாழ்க்கையினுடைய ஒரே நோக்கம், there is danger everywhere. அது உன்னுடைய உலகத்தின் ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், உலகத்தின் பாவங்களாக இருக்கலாம், உலகத்தின் தெய்வங்களாக இருக்கலாம். எப்படியோ ஒன்று இழுத்துட்டு போய் உன்னை கர்த்தர் சொல்றாரு, யாரை ஆராதிக்க போகிறேன் அதை தெரிந்துங்களே தான் நம்ம இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறோம். இப்போதெல்லாம் நீங்கள் சொல்லி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு போகிறதுல 24ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் நம்ம நினைக்கிறோம் இது எல்லாத்தையும் யார் செஞ்சது, இந்த 24ஆம் அதிகாரம் முடிச்சு ஜோஷுவா செஞ்சான்னு நினச்சிட்டு இருக்கோம். 24ஆம் அதிகாரம் படிமா சீக்கிரம் பிரேமி பின்பு பிரேமின்னு 24ஆம் அதிகாரம் யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தூக்கம் வந்துடுச்சா? பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே குடிவர பண்ணி இஸ்ரவேலின் எங்க போனினாலும் அது இல்லாம இருக்காது. இஸ்ரவேலின் மூப்பரை ஐயா ஜெபம் பண்ணும்போது சொன்னாரு, பரலோகத்தில் எத்தனை பேர் இருக்கிறா? 24 மூப்பர் இருக்கிறா. மனிதர்கள் எங்களை அலட்சியம் செய்யலாம். வேதனையில் இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவேற்றான். அவர்கள் தேவனுடைய சந்ததியில் நின்றார்கள். யார் சொல்றது? யோசுவா கர்த்தரா? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான சேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவனை சேவித்தார்கள். ஜிபோ படி 3ஆம் வசனம். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்துக் கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சந்ததிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தது யார்? சொல்றாரு அவரு 24ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. இது சொல்றவன் யோசுவா கிடையாது. யோசுவா கர்த்தர் சொல்றாரு, நான் ஈசாக்கை கொடுத்தேன், ஆபிரகாமை கொண்டு வந்தேன், ஈசாக்கை கொடுத்தேன். 4ஆம் வசனம். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். இவ்விதமாக நீங்கள் அந்த உரையில நேரம் கொடுத்து அவ்வளோத்தையும் கர்த்தர் சொல்றாரு, நான் எந்த மனிதனும் கிடையாது, யாரும் செய்ய. இது யோசுவா செய்தது அல்ல, சொல்லிட்டே வந்து தான் சொல்றாரு. 13ஆம் வசனம் படிங்க. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அதனால நீங்கள்
அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த அதிகாரம் முழுசும் சொல்றாரு. இவ்வளத்தையும் செய்யறது யார் தான்? நான் தான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன், நான் தான். இந்த வரலாற்றை ஏற்றி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அபூர்வமாக உங்கள் மேலும் என் மேலும் கர்த்தருடைய தயை, அவருடைய கண், அவருடைய கிருபை பற்றிருந்தால் தான் நம்ம உட்காந்துக்கிறோம். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற எங்கே இருக்குது, அங்கே போய் எங்கன்னா உட்காந்துக்கிறோம். ஆகினால கர்த்தர் இஸ் ஹேண்ட் பிக்கிங் அஸ், ஒவ்வொருத்தராக வேதராமனை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இட் இஸ் வி ஆர் ஆல் ஹேண்ட் பிக்டு. கர்த்தர் தனித்தனியாக ஒவ்வொரு ஆத்மாவாக. அதுதான் ரெபேக்கா. அந்த ரெபேக்காலுக்கு அந்த கிடைத்த அந்த தரிசனம், நான் சாதாரணமான ஆள் அல்ல, நான் ஒரு பெரிய எஜமானை பார்த்த உடனே அவள் இறங்கி விடுகிறார். எஜமானுக்கும் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இருக்கிற உறவு என்றால் என்ன என்பதெல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கம் அதுதான். என்ன செய்யணும்? மெய்யான தேவனை ஆராதிக்கிற ஒரு சிறு கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பெரியவராக இருப்பார்.